நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து விட்டு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் இந்த வாரத்தோடு முடிஞ்சது. அடுத்த வாரம் இந்த 1ஆம் தேதி காலை 5 மணி ஜெபம் இருக்குது, புதன்கிழமை. ஆகவே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளப்படி கேட்க, கர்த்தருடைய பந்தி இருக்கும், மனதில் வைத்துக் கொள்ளப்படி கேட்கிறேன். வாசிக்கப்படுகிறேன். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த வசனத்தில் 3 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒன்று பலன் கொடுக்கிறவர், 2 சமாதானம் அருளுகிறவர். இது ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இன்னொரு விதத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், ஒன்று சரீரத்திற்கும், இன்னொன்று ஆத்துமாவிற்கும். இன்னொன்று பொதுவான எல்லையிலே ஆசீர்வாதம் என்பது பொதுவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் பல நிலைகளில் இருக்கிறது. இதனால் நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நம்முடைய வாக்குத்தத்த பகுதி மட்டும் நாம் இந்த நாளிலே தியானித்தோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். அதான் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற விதங்கள் பல விதங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கக்கூடிய பலன். எந்த பலனா? பரிசுத்த ஆவியினாலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசுத்த ஆவியானலே கொடுக்கக்கூடிய இந்த பலன் அற்புதமானது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. நம் ஆண்டவருக்குள் வளர்வதற்கு, ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு தேவையான ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பரிசுத்த ஆவியினாலே நடைபெறக்கூடியதான கிரியைகள் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்றைத்தான் இந்த காலவேளை தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலகம் முழுவதும், ஏன் இந்திய தேசம் முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். எதான் எழுப்புதுன்னா சத்தமாக சொல்லுங்க. அதுக்கே உங்களை எழுப்பி விட வேண்டியது. இந்த தேசம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னதுதான்? பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாவிட்டால் எழுப்புதல் என்றதான யோசனை சிந்தை நமக்குள் வரவே கூடாது. ஆமாம். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே எழுப்புதலுக்கு எல்லா கிரியைகளும் செய்ய முடியும். இந்த எழுப்புதல் தேவனிடத்திலிருந்தால் வரும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கக்கூடிய பலன்களே இன்னொரு ஆசீர்வாதமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேசம் மாற்றம் அடைவதற்கு, தேவ ஜனங்கள் மாற்றம் அடைவதற்கு, நித்திய ஜீவனுக்கு அநேக ஜனங்கள் வருவதற்கு எழுப்புதல் ஒன்று தான் சரியான தீர்வாகும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் சட்டத்தின்படி மண்டாவிட்டால் முடிசூடப்படான்னு சொல்லப்படுகிறது. மேற்போக்காக ஜெபம் பண்ணி எழுப்புதல் என்று ஜெபம் பண்ணி விட்டு போவதற்கு அல்ல, சரியான முறையில் ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆமாம். இந்த உலக ரீதியாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த எழுப்புதல் நடந்த காலகட்டங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் கிரியை செய்தார். எழுப்புதல் ஏற்பட்டது புத்தகங்களிலே, பரிசுத்தவான்கள் மூலமாக நடந்த எழுப்புதலை புத்தகங்கள் மூலமாக, சில சரித்திரபூர்வமாக, வேதாகமத்தின் ரீதியாக எல்லாம் வாசிக்கிறோம். இந்த எழுப்புதல் நமக்கும் வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம். தேவனால் கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த எழுப்புதல் எங்கேருந்து வராது. ஆமாம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன் இல்லை, வேதமே அப்படி தான் சொல்லுது. தேவனால் கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த எழுப்புதல் என்ன செய்யாது. அப்போ தேவன் இந்த எழுப்புதலை கொடுப்பதற்கு நாம் செயல்பட வேண்டிய விதங்களை செயல்படும் போது தேவன் தானாக எழுப்புதலை தருவார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுப்புதல் வருவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரியம் 3. அது உலக ரீதியாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று ஜெபம். ஒன்று என்னது? ஜெபம். 2வது சுவிசேஷ பிரபல்யம். சுவிசேஷத்தை எங்கெல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லையில் கட்டாயம் என்ன வரும்? எழுப்புதல் வரும். இந்த ஜெபமும் சுவிசேஷ பிரபல்யம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியங்கள் பரவுவதற்கு, வேலை செய்வதற்கு எந்த சபை, எந்த ஜனம் அந்த வேலைக்கென்று தியாகம் செய்து உதாரத்துவமாய் கொடுக்கிறார்களோ, கொடுக்கிற அந்த சபை, கொடுக்கிற மனுஷன், கொடுக்கிற எல்லை அங்கு கட்டாயம் எழுப்புதல் என்ன செய்யும் இருக்கும். ஆக எழுப்புதலுக்கு முக்கிய பங்கு
நீங்கள் எந்த பரிசுத்தவான்கள் கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒன்று ஜெபம், சுவிசேஷ பிரபல்யம், கொடுத்தல். இந்த மூன்றும் இருக்கிற சபைக்கு எழுப்புதல் இருக்கும். இந்த மூன்றும் கொடுக்கிற சமுதாயத்தில் எழுப்புதல் வரும். இந்த மூன்றும் இருக்கக்கூடிய தேசத்திலே கட்டாயம் எழுப்புதல் இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இது ஒரு பகுதி. ஆனால் எழுப்புதலை நாம் வாஞ்சித்து கதறுகிறோம், எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுப்புதல் நமக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லா எல்லைகளும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் மூலமாகத்தான் எழுப்புதல் வரும் என்று சொன்ன எத்தனையோ பேர் இல்லாமலே போய்விட்டார்கள். ஆனால் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு எல்லையில் இருந்து எழுப்புதல் நிச்சயமாக வரும். ஆமாம், இங்கதான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்முடைய தேச சரித்திரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் 2 முறை எழுப்புதலுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 19ஆம் நூற்றாண்டின் பகுதிகளிலே, நார்த் ஈஸ்ட் பகுதிகளிலே ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். அங்கே சுவிசேஷ பிரபல்யமாகி நல்ல மிஷனரிகளுடைய தியாக செயல்கள் அங்கே வந்து எல்லாம் செய்த போது எழுப்புதல் உண்டாயிற்று. அந்த எல்லைகளில் கூடியிருந்த சபையில் எழுப்புதல் உண்டாயிற்று. ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எழுப்புதல் ஏற்படும் போது தேவ மனிதர் இருக்கக்கூடிய தேவ சபையில் தான் எழுப்புதல் உண்டாகுமே தவிர வேறு எந்த இடத்திலிருந்து எழுப்புதல் வருவது இல்லை. ஆமாம், இதாக இருக்கீங்களா? ஜெபிக்க வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் ஜெபியுங்கள், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் உட்கார்ந்து ஜெபியுங்கள். எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு சபையில் இருந்து தான் கட்டாயம் என்ன செய்யும், அது வரும். அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கூடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லையிலே தனிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து எழுப்புதல் வருவதில்லை. சபை கூடுகிற எல்லையில் இருந்து தான் எழுப்புதல் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சரித்திரம் அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆக எழுப்புதல் ஆண்டவர் நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த எழுப்புதல் ஏற்பட்டு அதெல்லாம் பரவ ஆரம்பித்தது. நார்த் ஈஸ்ட் ஒவ்வொரு மாகாணமாக, அந்த நாகாலாந்து, அந்த மிசோராம், அந்த பகுதியெல்லாம் எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே தான் அந்த பகுதியிலே கிறிஸ்தவர்கள் அதிகமான நபர்கள் இருப்பதை நான் பார்க்கிறோம். மிஷனரிகளுடைய தியாகம் வேலைகள் எல்லாம் இருந்தது. அங்கே கிறிஸ்தவர் அதிகம். அந்த எழுப்புதல் நடந்தது. அதாவது அப்போது திரைக்கூடங்கள்லாம் கிடையாது, சினிமா தியேட்டர்லாம் கிடையாது, நாடக கொட்டகைகள் எல்லாம் மூடப்பட்டது, மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, ஆலயங்கள் ஆராதனை பெருக ஆரம்பித்தது, கூடி கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். வீடுகிட்ட ஒரு ஜெபம். தெருக்களிலே போனால் ஜெப சத்தங்களை கேட்க முடியும், பாடலின் சத்தங்களை கேட்க முடியும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆக ஒவ்வொரு எல்லைகளிலும் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருப்ப நபர்களை பார்க்க முடியும், நோட்டீஸ் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்க முடியும், அந்த ஊழியத்திற்காக செயல்படக்கூடிய தாராளமாக செயல்படக்கூடிய மனிதர்களை பார்க்க முடியும். இப்போ எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நான் தெரிந்து கொண்ட ஒரு பகுதி, அந்த எழுப்புதலை அவர்கள் சுயநலமாக வைத்து கொண்டார்கள். அந்த எல்லை மட்டும் என்ன செய்து கொண்டார்கள், சுயநலமாக வைத்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே வைத்து கொண்டு அப்படியே வைத்தபடினாலே அந்த அனல் இன்னும் பற்றி எரிய முடியாமல் அங்கே அமிழ்ந்து போனது. அங்கே என்ன செய்கிறது, அமிழ்ந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த எழுப்புதல் வட இந்தியா பகுதி, சவுத் இந்தியா பகுதிக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் வராமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல 1900 ஆண்டுகளிலே, அந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அசுசா மிசௌரி இந்த மாவட்டத்தில், இந்த மாகாணத்தில், எங்கள் யூஎஸ்ல அங்கே அசுசா ஸ்ட்ரீட் என்று சொல்லுவார்கள். எழுப்புதல் அங்கே தான் வந்தது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த எல்லையிலிருந்து எழுப்புதல் ஏற்பட்டு பல தேசங்களுக்கு பரவினது. அப்படி பரவப்பட்ட அந்த காலகட்டத்தில் பல ஆண்டுகள், ஏறக்குறைய 20-30 ஆண்டுகள் எழும்பிக் கொண்டே வந்தது. அதில் போன பண்டித ராமாபாய் நம்முடைய தேசத்திலிருந்து அவர்கள் அங்கே போய் அட்டன் பண்ணாங்க. அங்கே ஒரு எழுப்புதலின் வல்லமையை கண்டு நம்முடைய தேசத்துக்கு வந்தவர்கள் முக்தி மிஷன் ஆரம்பித்து அந்த எல்லையிலே திக்கற்று, அதாவது கைவிடப்பட்ட பெண்களுக்காக அவர்கள் ஒரு ஆசிரமம் அமைத்து அவர்களுக்குள் ஜெபிக்க ஆரம்பித்து அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவர்களால் இன்னொரு எல்லைக்கு கொண்டு போக முடியாமல் நார்த் இந்தியாவிலே அந்த எல்லை பஸ்மமாகி போய்விட்டது. அந்த எழுப்புதல் அப்படி அணைந்து போனது. நார்த் ஈஸ்டில் இருந்தது, அவர்கள் சுயநலமாகி போய்விட்டது. நார்த் இந்தியாவிற்கு வந்தது. அது கட்டாயம் அது பாம்பே போன்ற பகுதியிலிருந்து பரவி தேசம் முழுவதும் பரவி இருக்க வேண்டும், நார்த் இந்தியா முழுவதும் பரவி இருக்க வேண்டும், அது சவுத் இந்தியா முழுவதும் பரவி இருக்க வேண்டும். ஆனால் அங்கேயே அது குறிப்பிட்ட சில காலங்களிலே அணைந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நார்த் ஈஸ்டை பார்த்த ஆண்டவர், நார்த் இந்தியாவுக்கு உதவி செய்த ஆண்டவர்
இன்னும் ஒரு சான்ஸ் ஒருவேளை கர்த்தர் வைத்திருக்கலாம். அது சவுத் இந்தியாவுக்கு மட்டும் வரட்டும், தேசம் முழுவதும் பற்றி எரியும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஏன்னு சொன்னால் பண்டிதர் ராமாபாய் அவர்கள் ஒரு தரிசனம் கண்டார்கள். அவர்கள் பிரயாசப்பட்டு எவ்வளோ முயற்சித்து சில காரியம் செய்ய முடியவில்லை. அப்படி தரிசனம் என்னன்னு சொன்னால், தென்னிந்திய பகுதியில் இருந்து அக்னிமயமான ராக்கெட்டுகளைப் போல அது பறந்து நார்த் இந்தியா முழுவதும் விழுகிறது. நார்த் இந்தியா பற்றி எரிகிறது, அது தேசம் முழுவதும் தீ எரிகிறது. ஆமாம், அப்படி தரிசனம் கர்த்தர் ஒருவேளை காலங்கள் தாமதமாய் கொண்டு போவதை போல இருக்கலாம். ஆனால் ஒரு எழுப்புதல் என்றதான ஒன்று தேவன் நம்முடைய தேசத்துக்கு வைத்திருக்கிறார். அது நம்முடைய எல்லைகளிலே, நம்முடைய தமிழ்நாட்டின் எல்லைகளிலே ஆரம்பிக்கப்படுவதாக. ஆமாம், சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவிலே ஒரு கூட்ட ஜனங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வாட்ஸ்அப்பில் வந்தது, அது வச்சிருந்தேன். அதை இப்போ எங்கேன்னு தெரில, ஃபோன்லாம் மாற்றும் போது போயிரு. அதில் உட்கார்ந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களோடு பேசும்போது தமிழ்நாடு என்றதான ஒரு வார்த்தையை அவர்கள் உச்சரித்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு என்று சொன்ன உடனே, நாடு என்பது அவர்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு தெரியவில்லை. நாடுன்னு சொன்ன உடனே, நாடு என்று சொன்னால் ஒரு கண்ட்ரி என்று சொல்லி அவர்கள் கண்ட்ரியில் தமிழ்நாடுன்னு சொன்னோடனே தமிழ் கண்ட்ரின்னு சொல்லி எங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. உலகத்தில் தமிழ் கண்ட்ரின்னு ஒன்றுமே கிடையாது. அவர்களை தேடி உலகம் முழுவதும் அட்டவணையெல்லாம் பார்த்துறாங்க, ஒன்று பார்த்து எல்லாம் தெரியலை. அவர்கள் விசாரிக்க ஆரம்பித்தார்கள், எங்கே என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். கடைசியிலே அவர் விசாரிக்கும் போது ஒரு நபர் சொன்னார், தமிழ்நாடு என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு எல்லை இந்தியாவில் தான் இருக்கிறது. இந்தியாவின் தென்கோடி பகுதியில் ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு தமிழ்நாடு என்று பெயர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தமிழ்நாடு என்றதான ஒரு எல்லை இருந்து தேவன் அந்த ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய தேசத்திலே நாம் இருக்கிற காலத்திலே காண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எழுப்புதலை கண்டு நாம் ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதல் நமக்கு அவசியம், தேவை. ஏன் சொன்னால் எழுப்புதல் வந்தால் தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனாலும் தேவன் ஒரு பரிசுத்தவானுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கேள்விப்பட்டது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பார்க்கவில்லை, அவர் சொன்னதாக ஒருவர் சொல்லி கேள்விப்பட்டார். ஆண்டவர் இந்த தேசத்திற்கு 2 முறை எழுப்புதலை கொடுத்திருந்தோம், அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இன்னும் ஒரு முறை தருகிறேன், அதை தக்க வைத்துக் கொண்டால் தேசம் மாறும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டபோது நான் ஜெபித்து கொண்ட காரியம், ஆண்டவரே கொடுக்கிறதை கொடுக்கிறீர், எங்கள் தமிழ்நாட்டுக்கு அதை கொடும். ஆமாம், எங்களுடைய மிஷனரிகள் எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறார்கள், நாங்கள் அங்கே அனுப்புகிறோம், அங்கே கொண்டு செல்லட்டும். அவர்கள் போகிற இடமெல்லாம் தேவனுடைய அக்னிமயமான தீ அக்னி பற்றி எரியட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், தேசத்திற்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றே ஒன்று, இவர்கள் மூலமாகத்தான் தருவார் என்று சொல்லி யாரையும் என்ன செய்ய முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தேவன் யாரை கொண்டும் எப்படியும் தருவார் அவர். ஆமென். எழுப்புதலுக்கு ஆரம்பமான காரியங்கள் எல்லாம் பார்ப்போம்னு சொன்னால், சாதாரணமான சபை, சாதாரணமான ஒரு நபர்களை வைத்துதான் கர்த்தர் பிரம்மாண்டமான எழுப்புதலை எல்லாம் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் அவர். ஆமென். பல காலங்கள் நடுவே ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வென்னி போன்றதான் நபர்கள் இருப்பாங்க. அவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தெரியாத நபர்கள், புறக்கணிக்கப்பட்ட நபர்கள், தள்ளிவிடப்பட்ட நபர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர்கள் ஆண்டு சமூகத்தில் முறையிட்டு அழுது புலம்பி கதறி இரவு பகல் என்று பாராமல் ஜெபித்த போது தேவன் அவர்களை எழும்ப பண்ணி கர்த்தர் பயன்படுத்தப்பட்டபடியினாலே இந்த உலகம் முழுவதற்கு தெரிந்த நபர்களாய் மாறினார்கள். ஆமாம், இங்கே இருக்கீங்களா? தெரிந்த நபர்களை வைத்து கர்த்தர் தரவில்லை, தெரியாத ஒருவரை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து அவர்களை உலகம் முழுவதும் அவர் அறிமுகப்படுத்தினாரை தவிர தெரிந்த ஒரு நபரை, பெரிய நபரை வைத்து ஆண்டவர் எழுப்புவதை தரவே இல்லை. ஆமாம். ஆகவே நம்முடைய ஆண்டு சமூகத்தை வைத்து எழுப்புவதற்கு ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய ஜெபமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, எந்த நபரை வைத்து ஜெபிக்கிறது கொண்டு வர போகிறதோ தெரியாது, எந்த நபரை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறதோ தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த நபர் உங்களுடைய சமூகத்தில் முறையிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் இந்த உலகமோ, உலகத்துள்ள பொருட்களோ, உலகத்தின் ஐஸ்வர்யமோ அவரை மயக்கி விடாதபடி அந்த எழுப்புதலுக்கு அவர் வரட்டும் ஐயா, அதை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யும், அவரை பாதுகாத்துக் கொள்ளும் என்றதான ஒரு ஜெபத்தை மட்டும் மறைவான ஒரு ஜெபமாய் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படியும் ஒரு நாளில் நாம் எழுப்பதை காணத்தான் போகிறோம். ஆமென். ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், இவர்தான் என்று சொல்லி வந்த நபர்கள் எல்லாம் இன்று காணாமலே போனார்கள். ஒரு காலகட்டத்திலே ஒரு குழு இருந்தார்கள், பெரிய பெரிய நபர்கள், தமிழ்நாட்டிலே பிரபலமானவர்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நாம் ஏன் உலக பெரிய சபையை போய் பார்த்து விட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பசை ஆகிச்சோ அவர்கிட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க.
10 லட்சம் பேர் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் 10 லட்சம் அப்படின்னு. நம்முடைய சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் 6 லட்சம் தான் இருக்கும். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமே எவ்வளோ தான் இருக்கிறோம்? 6 லட்சம் தான் இருக்கும். இன்னும் பெரிய டிஸ்ட்ரிக்ட் போனோன்னா பெரிய டிஸ்ட்ரிக்ட் போவோம். ஏறக்குறைய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நினைச்சுவாங்க ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இப்படி தான் இருக்கும். நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மொத்தமே 6 லட்சம் 7 லட்சம் தான் இருக்கிறாங்க ஆட்கள். ஆனால் ஒரு சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 10 லட்சம், குறைந்தது 10 லட்சம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயமாட்டவதாக அவன் யோசித்தோம். அவரை போய் பார்ப்பதற்கு போய் ஜெபம் பண்ண போனாங்க. அவர் டைம் கேட்ட உடனே அவர் கொடுத்துருக்கிறார். இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க, சரி கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, நாங்கள் எழுப்புறதுக்காக ஜெபிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதுதான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னா அவன் எழுப்புற ஜெபம் பண்ணுற நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எழுப்புதலை என்ன செய்வார்? கட்டாயம் கொண்டு வருவார். அதை சொல்லியிருப்பாங்க, கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஜெபிக்கிற உங்கள் மூலமாகவே கர்த்தர் என்ன செய்யலாம் அவருக்கு தெரியாது, கொண்டு வரலாம். ஆகவே நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, அநேகர் ஜெபத்தில் ஊக்கப்படுத்துங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அங்கே கேட்டு வந்தவர்கள் இந்த ஊருக்கு வந்த உடனே யாங்கிச்சோ எங்களுக்கு சொல்லிவிட்டார், இந்தியாவின் எழுப்புதல் எங்களை தவிர வேறு யாருக்கும் வராது, யாராலும் என்ன செய்யாது. வார்த்தைகள் மாறிட்டு, எங்களை தவிர இந்தியாவின் எழுப்புதல் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, வராது, எங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னாங்க. நானும் இந்த காலத்தில் கேட்க தான் செய்தேன். சரி இருக்கட்டும், எப்படியோ எழுப்புதல் வந்தால் போதும், கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. நீ நினைக்கிறீங்க, நான் வேதாம கல்லூரி படிக்கிற காலத்தில் இரவு 10 மணிக்கு மேலே எல்லாம் படுக்கை போயிடணும், எல்லாம் படுத்துருவாங்க. நான் ஜெபம் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூம் போயிடுவேன். கிளாஸ் ரூம் இருட்டாக இருக்கும். கிளாஸ் ரூமில் என்ன செய்வேன், போர்டில் இந்தியா படம் மனப்பாடமாக இருக்கனால அப்படி இந்த படத்தை அப்படி வரைஞ்சிட்டு இந்தியான்னு எழுதிடுவேன். கையை வச்சு ஜெபம் பண்ணு, இரவு வேலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறது. பைபிள் காலேஜ் படிக்கிற காலத்தில் காலையில் வந்து பார்த்தோன்னே யார் இந்தியா மேப் வரைஞ்சா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வரைஞ்சி அழிக்க மறந்துனேன். நைட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அழிக்கிறதுக்கு மறந்துடுவேன். அப்படி 2-3 நாட்கள் அப்படி போயிடுச்சு. யார் ஒவ்வொரு நாளும் இந்தியா மேப்பு நைட்டு வர்றாங்க, இங்கே யார் வருவான்னு பார்த்தா 2-3 பேர் வருவாங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க போயிடுவாங்க. நான் போனேன்னா வரும்போது ஒரு எப்படி ஒரு 12 மணி 11:30 இருக்கும், அப்படி வருவேன். படம் வரைத்து ஜெபித்த காலங்கள் உண்டு. கர்த்தருக்கு பயமாண்டவதா. பைபிளுக்குள்ளே இந்திய மேப்பை வச்சு ஜெபித்த காலங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ கொஞ்சம் சோர்வு, இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுவோம், பட்டணத்துக்கு ஜெபம் பண்ணுவோங்கிற ஒரு எல்லையோடு வந்துட்டோம். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, தேசம் கட்டாயம் என்ன செய்யும், எழுப்புதலை சந்திக்க வேண்டும். இந்த ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்கள் மூலமாக தான் என்ன செய்யும், எழுப்புதலே வரும் என்று சொன்னார்கள். 6 மாதம் முதல்ல ஒருத்தர் போய் பரலோகம் போய் சேர்ந்துட்டார். அடுத்த 2 வருஷத்தில் இன்னொரு போய் சேர்ந்துட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு போயிட்டார். 5ல் 3 போயிடுச்சு. 2 இழுபறிகள் இருக்குது, அதில் 1 தான் வெளியே தெரியுது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அப்போ அவங்க சொல்லும் போது சொன்னார்கள், எங்களால் தான், எங்கள் 5 பேரால் தான் என்ன செய்யும் எழுப்புதலே. ஆண்டவர் தம்முடைய மகிமையை விக்கிரகங்களுக்கோ எந்த மனிதனுக்கோ கொடுக்கவே மாட்டார். ஆமாம், எழுப்புதல் கொண்டு வருவது ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கலாமே தவிர இவர்கள் மூலம் தான் எழுப்புதல் வரும் என்று சொல்லி யாரையும் நாம் என்ன செய்ய முடியாது, குறிப்பிட முடியாது. கர்த்தருக்கு பயமாண்டவதா. குறிப்பிட்ட அநேக வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டார்கள். அவங்க வேறு இடத்துக்குலாம் போனாலும் சொல்ல முடியாது, அவங்க நித்திய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அந்த மகிமையை கர்த்தர் யாருக்கும் கொடுப்பதில்லை. அதனால் ஒன்று ஜெபிக்கிற ஜனங்கள் மூலமாக எழுப்புதல் கட்டாயம் வரும். ஆமாம், ஒரு கூட்டம் ஜெபிக்கலாம், அவர் மறைந்து போய்விட்டது. இன்னொரு கூட்டம் எழுப்பி வரும், ஜெபிக்கலாம், மறைந்து போனது போல தெரியும். இன்னொரு கூட்டம் எழும்பும், ஜெபிப்பார்கள். தேசத்தில் ஒரு எழுப்புதல் தேவன் கட்டளையிடுவார். அவர்கள் ஜெபித்த ஜெபம் எல்லாம் ஒரு காலம் வீணாய் போவதில்லை. ஆமாம், இங்கே இருக்கீங்களா? ஆகவே ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். இந்த எழுப்புதல் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு. கர்த்தர் இந்த எழுப்புதலை தருவாராக. ஆமாம். சரி, இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல, இனிமே தான் ஆரம்பிக்கணும். ஆமாம். ஆகவே நீங்கள் எழுப்புதலுக்கு ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இவரால் தான் வரும், அவரால் தான் வரும்னு சொன்னால் அதை அப்படி எரேஸ் பண்ணிடுங்க. ஆண்டவரால் தான் வரும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 64ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 64ஆம் அதிகாரம். முதல் 2 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவரீர் வானங்கள் 64ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமாம் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரம் ஒரு எழுப்புதலை குறித்ததான ஒரு அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உடைய சந்நிதிக்கு முன்பதாக என்ன செய்யணும்? தத்தளிக்கப்படுவது பயந்து காலங்க அப்படி என்பதை விட தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை கண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தங்கள் வாழ்க்கையில் இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்றதான எல்லைக்கு அவர்கள் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், தேவரி வானத்தை என்ன செய்யணுமா? கிழித்து இறங்கி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எழுப்புதலின் வல்லமை, எழுப்புதலின் ஆவி, எழுப்புதலுடைய அந்த மேன்மை எங்கே இருந்து வரும் என்று சொன்னால் பரத்திருந்து தான் வருமே தவிர வேறு எந்த மனுஷனிடத்திலிருந்து வரவே வராது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வானத்தை கிழித்து இறங்கி என்று சொல்லுவது போல 1ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் எல்லாம் கூடி ஜெபித்தார். சபை ஆரம்பித்தது ஒரு 120 பேரை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. சபை ஆரம்பிக்கப்பட்டது 120 பேர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கூடி ஜெபித்த போது ஒரு நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர் பரத்திலிருந்து அக்கினியாய் ஊற்றப்பட்டார். அது அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கினது. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் வந்தது, பார்த்தது, இவெல்லாம் நம்முடைய பாஷை பேசுகிறான்னு சொன்னது. எல்லாம் சொன்னாங்க. எழுந்திருந்து பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பித்தான். பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அவரெல்லாம் ஜனங்களும் ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எழுப்புதலின் வல்லமை ஆரம்பம் ஒரு 120 பேர்லேருந்து ஆரம்பித்தது. ஆனால் இன்று வரை அதனுடைய மகிமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேசங்கள் எல்லாம் எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் எழுப்புதல் இருக்கத்தான் செய்கிறது. பிரேசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கூட்டம் ஒரு மாதிரி தெரியும். எழுப்பல் வந்த உடனே ஒரே நேரத்தில் ஒரே நாளில் எல்லா இடம் பரவில்லை. அந்த எழுப்பல் பரவுவதற்கு நம்முடைய தேசத்திற்குள் வந்துவிட்டதுன்னு வச்சு, இப்போ இங்கே தான் வந்துட்டுன்னு வச்சுக்கோமே. இந்த எழுப்பல் பரவுவதற்கு தேசம் முழுவதும் பரவுவதற்கும் குறைந்தபட்சம் 3, 4, 5 ஆண்டுகளாகும். 3, 4, 5 தேசம் முழுவதும் பரவுவதற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேசம் ஒரு சின்ன தேசம் அல்ல, அது ஒரு பெரிய தேசம். பெரிய தேசம் என்று சொல்வது இடப்பரப்பிலே மற்ற தேசங்களை விட பெரியது என்று சொல்வதை விட மக்கள் பலத்திலே மற்ற எல்லாத்தையும் விட என்னது பெரிய உலக அளவில் இன்றைக்கி நம்ம தான் லீடிங்கில் இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்னா ஏறக்குறைய 4-5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் எழுப்புதலின் வல்லமை ஆரம்பிச்சாச்சுன்னா அது எங்கும் குறைந்து போகாது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட்டது. அன்று ஊற்றப்பட்டது போல ஒவ்வொரு எல்லைகளிலும் ஊற்றப்பட்டது. பிரஜாதிகள் மீது ஊற்றப்பட்டது. தேசமாய் ஊற்றப்பட்டது. அந்நிய தேசங்களில் ஊற்றப்பட்டது. சமாரியாவில் ஊற்றப்பட்டது. இதெல்லாம் வழியாய் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதாம சரித்திரத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான எழுப்புதலை ஒவ்வொரு தேசம் கண்டமாக ஊற்றிக்கொண்டே வந்ததை நான் பார்க்க முடியும். ஆமாம். ஆகவே இது தேவனிடத்திலிருந்து தான் வருமே தவிர வேறு எந்த மனுஷனிடத்திலிருந்து என்ன செய்யாது, வராது. நீங்கள் எதிர்பார்த்தது இந்த மனுஷன் மூலமாய் வரும். இந்த மனுஷன் ஒருவேளை பிரபலியமாக்கப்பட்டபடினாலே அவர்கள் கூப்பிடுகிற ஜெபத்திற்கு நிறைய பேர் போகலாம். நல்லா கவனி. பிரபலமாக்கப்பட்டபடினாலே இப்போ நாம் ஒரு ஜெபத்துக்கு கூப்பிட்டோன்னா எத்தனை பேர் வருவாங்க? நம்ம ஜெபத்தில் கூட ஒரு 10 பேர் வருவாங்க, ஒரு 100 பேர் வருவாங்க. ஒரு விசேஷமாக வச்சோன்னா கூட வருவாங்க. இன்னொரு விசேஷ பிரசங்கியார் கூப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வருவாங்க. ஆனால் பிரபலமாக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் வந்து அவர் கூப்பிட்டால் எண்ணிக்கையில் அடங்காத நபர்கள் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று எழுப்புதல் இருக்கிறதா என்பதை தான் செய்யணும், யோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் எல்லா எல்லையிலும் நடக்கும். ஆனால் அந்த எழுப்புதலுக்கு கொண்டு வரக்கூடிய ஜெபம் கட்டாயம் என்ன செய்யணும், அது தேவனை தவிர வேறு எந்த மனிதனுக்கும் புகழ்ச்சியோ வேறு என்ன அவருக்கு வேறு எந்த விதத்தில் மேன்மையோ கொண்டு வரக்கூடாது. நம்முடைய மகிமையை கர்த்தருக்குத்தான் செலுத்த வேண்டுமே தவிர மனுஷனுக்கு செலுத்துவது கூடாது. ஆமாம்.
கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டது, அவர் எழுப்புதல் வானத்தின் அவர் கீழே இறங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மனிதனோடு ஒரு எழுப்புதல் வந்தால் மனுஷனோடு போயிடும். நல்லா கவனிங்க, மனுஷனோடு வந்ததுன்னா மனுஷனோடு நாமளே அனுபவிச்சிருக்கு. 2 வாரத்துக்கு முன்பு இதே நேரம் எப்படி இருந்ததுன்னு நினச்சி யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்று, ரொம்ப தூரம் போக வேண்டாம், போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் எப்படி இருந்தது யோசிங்க. இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு யோசிங்க. பாஸ்டர் உங்களால் தான் அமுங்கி போச்சுன்னா, அமுங்கி போச்சுங்களா? இல்லை, அதுக்கு அடுத்த நாள் ஜெபத்துக்கு ஆளே காணுமே. அடுத்த நாள் ஜெபத்துக்கு அன்னைக்கு ஜெபம் எப்படி ஓடிச்சு? அன்னைக்கு எப்படி ஆவி நிறைவு இருந்தது? ஒருவேளை தேவன் அவர்களை அந்த எல்லையிலே அன்றைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை பயன்படுத்தி இருப்பார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆனால் பயன்படுத்தப்பட்டு அவர் போயிடுவார். அவரை பற்றி தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் இருக்கிற நாம் அதை என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? அதை அந்த நிறைவை மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்து அனல் ஊற்றி அதை எரிந்து கொண்டு வைப்பதற்கு பல பிரயாசப்படணும். நாம் அதற்கு செலவிடணும், அதற்கு அந்த நேரம் எடுக்கணும், அதற்கு உங்களோட ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அதெல்லாம் செய்யலை. மனுஷனோடு வந்தால் மனுஷனோடு போயிடும். அவர் வந்தார், அப்படி அவரோடு போயிடுச்சு. இப்போ நாம் என்ன செய்யணும்? இன்னொரு நாள் வந்தால் நல்லா இருக்கும். இன்னொரு நாள் வந்தால் மனுஷனோடு எழுப்புதல் வந்தால் மனுஷனோடு போயிடும். தேவனோடு எழுப்புதல் வந்தால் அவர் இருக்கிற எந்த எல்லையில் எங்கே இருந்தாலும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட. அதுக்கு தான் ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே நீ உடைய எழுப்புதலின் ஆவியை எங்கள் மீது ஊற்றுமையா என்று கேட்போமா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுற ஆட்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனால் மட்டும்தான் வரும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்போமாக. ஆமாம், இதில் நிறைய 7 விதமான காரியங்கள் இருக்கிறது. இதில் இந்த அதிகாரத்தில் 7 விதமான காரியம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு சொல்ல நேரம் இல்லை, அதனால் 2-3 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா. இது தேவன் தான் கொடுக்க வேண்டும். அடுத்த விடாப்பிடியான ஜெபம். ஜெபம் கட்டாயம் வேணும். ஜெபம் இல்லாமல், நான் சொன்னேன் 3 காரியத்தில் ஒன்று, ஜெபம் இல்லாமல் ஒன்று என்ன செய்யாது, நடக்காது. கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா. எழுப்புவதற்கு மூல ஆதார காரணமே இதுதான், தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது தான். ஜனங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. கட்டாயம் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கென்று நேரங்கள் திட்டங்கள் இட வேண்டும். சில சொல்லுவாங்க ஆத்துமாலாம் அழியுது இங்கே ஜெபம் பண்ணுறது இல்லை. சில சொல்லுவாங்க. ஒரு இரவு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நாம் ஜெபம் பண்ணுறது நம்ம ஜெபம் பண்ணணுமே தவிர இன்னொருவை யாரும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒரு இரவு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. நானும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். இங்கே இல்லை, அவங்க ஜெபம் பண்ணுற இடத்துல பின்னால் உட்காந்துருந்தேன். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா. ஏன்னா அவங்க குறுகிய காலம் தான் பார்த்துருக்குறாங்க. நான் பாஸ்டர்னு அவங்களுக்கு பாதி வரைக்கும் தெரியாது. அப்படி உட்காந்துருந்தேன். ஜெபம் பண்ணும்போது அந்த ஊரில் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே இரவெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு உபாசம், அன்னைக்கு விழிப்பு ஜெபம். இரவெல்லாம் நாங்கள் விழித்து ஜெபிக்கும் போது இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டா கூட விட்டுறலாம். சரி, நாங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கும் போது இந்த ஊரில் ஊழியக்காரங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் 40 நாள் உட்காந்துருந்தேன். சரி, ஜெபமே என்னது? இந்த ஜெபமே என்னது? தப்பு. ஜெபமே என்னது? நாங்களாம் இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது ஊழியக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க? சரி, ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்ண நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பரிசேயன் இப்படி தான் வந்தான். ஆயக்காரனும் ஒன்று நிற்கிறான். 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. பரிசேயனுக்கு தான் முதல் இடம் கொடுத்தார் ஆண்டவர். ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். ஆயக்காரன் பாரு வெட்டி விளாசி தின்னுக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே அவனை சொல்லாமல் அவன் புரிந்து கொள்ள சொல்கிறேன். ஆயக்காரன் அவன் வரி வசூல் பண்ணுறவங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் அப்படி சொன்னால் தான் தெரியும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு எல்லைக்கு போனால் எப்படி சாப்பாடு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் போனால் இருக்கிறத வச்சு கொடுப்பான். அவன் போனால்
சூப்பராக செய்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வர வச்சு கொடுப்பாங்க. அது சொன்னால் வாரத்தை 2 நாள் நாங்கள் உபவாசம் இருக்கிறேன். தின்னுட்டு அலையிறான், இவன் தின்னுட்டு அலையிறான், சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாங்களே நான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் சீரகமாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வெந்தயமாக இருந்தாலும் சரி, கடுகாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் என்ன கொடுக்குறேன்? தசம். கொள்ளை அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். ஆண்டவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் இப்படி பண்ணுறான், ஆண்டவரே இவன் இப்படி. நான் பரிசுத்தத்தை தேடி வர்ற மாதிரி இவன் வரான்னு நினைக்கிறீங்களா? இவன் வரமாட்டான். இவன் ஜெபம் இப்படி கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். அவன் ஜெபம் பண்ணுறான், பாவியான என்மேல் கிருபையாயிரும். இயேசுவே பாவியான, அல்லது ஆண்டவரே பாவியான என் மீது என்ன செய்யும்? அப்போ ஆண்டு சொல்றாரு, எப்போ யார் இப்போ நீதிமானாக்கப்பட்டான்னா பரிசேயன் அல்ல. பரிசேயன் இவ்வளவுக்கு எப்படிப்பட்டவன்? சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கு. அவன் ரோட்டில் நடந்து வரான்னா விலை வணக்கம் போடுவாங்க. திடீர்னு ரோட்டில் அந்த கார்னர் போயாச்சுன்னா கையை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஜெப வீரர்னு தெரியணும். பரிசேயன் சொன்னால் வேறு பிரிக்கப்பட்டவன். அவனால் அவங்களுக்கு கொடுக்க மதிப்பு மரியாதை எல்லாம் தனித்தன்மையாக இருக்கும். ஆனால் இங்கே ஆயக்காரனை கண்டாலே யூதர்கள் இருக்கிறதுலே பிரதான பாவி யார் தான்? ஆயக்காரன் தான். அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் யார்? ஆயக்காரன். கொலகாரனை கூட ஏற்றுக்குவானுங்க, ஆனால் ஆயக்காரனை நிச்சயம் மாட்டானுங்க, ஏற்றுக்க மாட்டானுங்க. இப்படி வேண்டாம் ஆண்டுதார், அவன் தான் நீதிமானவன். ஏன்னா அவன் யாரையும் பற்றி இந்த பரிசேயனை விட நான் குறைவு அப்படின்னு கூட அவன் சொல்லலை. தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்து தன் வாழ்க்கையை ஒத்துக்கொண்ட அவன் தான் சரியானவன். ஜெபத்தை செய்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே தவிர கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணுறான்ல, இவன் ஒரு காலம் ஆசீர்வாதம் பெற மாட்டான். ஆமாம், அதான் ஊழியக்காரங்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற இந்த ராத்திரி வேளையில் அவன் எனக்கு அதுக்கப்புறம் இந்த போகிறதுக்கே எனக்கு எண்ணமே இல்லாமல் போச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஜெபத்தை ஒரு நாள் ஆண்டவன் செய்வதில்லை, கேட்பதில்லை. நீங்கள் எழுப்பது ஜெபம் பண்ணும்போது நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எங்கள் சபை ஆட்கள்லாம் நிர்விசாரமாக அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க, மற்ற சபையெல்லாம் அப்படி இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டு சொல்கிறாரு, நீ ஒருத்தர் மட்டும் ஜெபம் பண்ண சும்மா மூடிட்டு உட்காந்துருப்பா, உனக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணுறேன் 5000 பேர் அங்கே தனியாக உட்காந்துருக்குறாங்க. ஆமாம், எலியா அப்படி தான் சொன்னான், நான் ஒருவன் மாத்திரம் தப்பியிருக்கேன். நீ ஒருவன் மாத்திரம் தப்பியிருக்கேன்னு சொல்கிறேன், அங்கே 5000 பேர் பாதுகாப்போடு இருக்கிறான். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாவதாக. நமக்கு தெரியாது 5000 பேர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நாம் சொல்கிறோம் நம்ம ஒருத்தன் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஜெபத்தை மாற்றிக்கணும். எழுப்பது வேண்டும் என்று ஜெபிக்கலாமே தவிர இன்னொருவர் ஜெபிக்கவில்லை, அவங்களால தான் வரும், இவங்களால தான் வருன்ற இந்த கம்பேரிசன், இந்த ஏற்றத்தாழ்வு வைத்து ஜெபம் பண்ணாமல் ஆண்டு சமுத்திரமை தாழ்த்தி கொடுத்தாலே போதும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய வல்லவர். ஆமாம், அந்த எழுப்புதல் எப்படி வருமா? முதல்ல நாஸ்வான் ஸ்மித்தை போய் கேட்டாங்க, எழுப்புதல் வர வேண்டும். அவனா எழுப்புதல் காலங்களில் வாழ்ந்தவங்க, எழுப்புதல் வேண்டும் ஐயா அப்படின்னே அவர் சொன்னார், மேலும் பார்த்து உனக்குள் எழுப்புதல் இருக்குதான்னு கேட்காரு. எனக்குள்ள இல்லை, முதல்ல உனக்குள் எழுப்புதல் வரட்டும். உனக்குள் வர்ற எழுப்புதல் உன் குடும்பத்துக்கு வரும். உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய எழுப்புதல் உங்கள் சபை, நீ அட்டெண்ட் பண்ண சபைக்கு வரும். அந்த சபைக்கு வர எழுப்புதல் அந்த பட்டணத்துக்கு வரும். ஆமாம், வேற எங்கேருந்து வராது, நமக்குள் இருந்து தான் முதல்ல வரும். ஆமாம், நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கொடுப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, நம்மை தாழ்த்தி கொடுப்பதற்கு, அர்ப்பணம் கொடுப்பதற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தால் ஒழிய எழுப்புதல் என்றால் ஒன்று வருவது கடினமான ஒன்று. ஆமாம், ஆகவே தான் முதலாவது நம்மை ஒப்பு கொடுப்போம். எழுப்புதலுக்கு ஆண்டவரே என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கொடுத்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை கொண்டு கிரியை செய்ய வல்லவர். ஆமாம், அவர் செய்வார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. விடாப்பிடியான ஜெபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நீரே அல்லாமல், கர்த்தருக்கு பயப்படும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான ஒரு கூட்டம் காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. 6ஆம் வசனத்தில் பாருங்க, 6ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். 7ஆம் வசனம், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவன் சொன்னான், உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன்.
அங்கே இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் எழுப்பில் வரணும்னா உம்முடைய நாமத்தை நோக்கி என்ன செய்கிறவன்? கூப்பிடுகிறவன், காத்திருக்கிறவன், என்ன ஒரு ஆண்டவரை நாமத்தை நோக்கி என்ன செய்கிறவன்? கூப்பிடுகிறவன். கர்த்தருக்கு பயந்து வேண்டுவதாக 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாய் இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? வேண்டுதல் கேட்டு அவனுக்கு அர்ப்பணித்து கொடுக்குறாங்க. ஆண்டவரே, நீர் இதெல்லாம் செய்ய மாட்டீரா? கலக்குகிறார்கள், கண்ணீர் பிடிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து வேண்டுவதாக. விடாப்பிடியான ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். இதுக்கு நிறைய உதாரணம் தரலாம். எலியாவை குறித்து சொல்லப்படுது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல எப்படிப்பட்ட மனுஷனா? நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவனுக்கும் அவன் பிரச்சனை. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். வேதம் அப்படிதான் உள்ளது. ஆனால் ஒன்னே ஒன்று, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை நிறுத்தினான். கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழையை வருவித்தான். அவன் நீங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது 72 அக்கினியை வர வைக்க முடியும். ஆமாம், அது தேவன் தருவார். அது தேவன் எடுத்தாலும் வரும், ஆனால் வர வைக்க முடியும். ஆமாம், ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, இந்த 70 நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கூட்டம்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் சில கூட்டங்கள்லாம் இருக்குது. அந்த கூட்டம் ஜெபம் பண்ணுறதே முக்கிய நோக்கம், சப்ஜெக்ட் தான் 70 வச்சுருப்பாங்க. நம்ம சர்ச்சில் 70 ஜெபம் பண்ணுறோம், நம்ம 70 ஜெபம் பண்ணுறோம், இந்த பட்டண ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுறோம், இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுறோம், திரு ஜெபம் பண்ண ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு 70 ஆதாரமாக தெரியாது சில ஆட்களுக்கு. இந்திய தேசம் முழுவதுக்கும் ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கன்னா, இவங்க ஜெபம் பண்ணுறதுல இந்த தேசம் முழுவதுக்கும் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணட்டும். நான் அதெல்லாம் எதிராளிலாம் கிடையாது. அவங்களுடைய ஜெபத்துடைய மூலத்தன்மையை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒன்று சுவிசேஷ பிரபலியே இருக்காது. சுவிசேஷ பிரபலியே என்ன செய்யாது? இருக்காது. ஒன்றே ஒன்று தான் இருப்பாங்க, பண வரவு எதிர்பார்ப்பாங்களே தவிர பணத்தை செலவழிக்க மாட்டாங்க. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? 70 அவங்க மூலம் வரும்னு நினைக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கிடுங்க, அவங்க மூலம் 70 வரவே வராது. எந்த சபை ஜெபம் பண்ணுதோ, எந்த சபை சுவிசேஷ பிரபலியம் பண்ணுதோ, எந்த சபை ஊழியத்திற்கு செலவழிக்கிறாங்களோ அந்த சபையின் மூலமாய், அந்த குடும்பத்தின் மூலமாய், அந்த நபர்கள் மூலமாய், அந்த பட்டணத்தின் மூலமாய் 70 வருமே தவிர 70 போர்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆட்களை சேர்த்துட்டு பணம் வரவுக்காக வைத்துக்கொள்ளுகிற எந்த கூட்டத்திற்கும் தேவன் 70 மூலமாய் தரவே மாட்டார். தந்தாலும் ஆண்டவர் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் நிற்கிறோம். ஆமாம், கேட்போம். செலவு செய்கிற ஒரு சபை, செலவு செய்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நீங்கள் எல்லா கூட்டங்களும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நீங்கள் எங்கேனாலும் போகலாம். இங்கே இருக்கிற கூட்டமாக பெரிய ஸ்தாபனங்களை வந்து வைத்திருக்கலாம், அவங்க இவங்க எல்லாம் வச்சுருக்கலாம். நீங்கள் வாங்கன்னு ஜெபம் பண்ணலாம், தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்களாம், அது பண்ணணுங்களாம். ஆனால் சைடில் முக்கால்வாசி நிறைய பேர் வரணும், ஜெபம் பண்ணணும் எல்லாம் சொல்லுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இல்லைன்னா நீங்கள் போக மாட்டீங்க. அது இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? அப்படி ஒரு எல்லை, அது ஒரு குறிப்பை வைக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அங்கே போக மாட்டீங்க. அப்படி வச்சா தான் போவீங்க. அதுக்காக இந்த ஜெபம் இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம் அப்படி ஒன்று வைக்கப்பாங்க. ஆனால் முக்கிய நோக்கமே என்னன்னா, எதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க மற்ற சபையில். ஏன்னா சபையில் உள்ள ஆட்களுக்கு தான் ஜெபம் பண்ண தெரியும். நல்லா கவனிங்க. அங்கே போகிற ஆட்கள் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? 10 சபையில் உள்ள ஆள் தான் இருக்கும். அவங்கள வச்சு ஜெபத்தை நினைச்ச வச்சுக்கலாம். ஆனால் இவங்க மூலம் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய நோக்கம், திட்டமெல்லாம் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, இந்த எல்லையிலே வளர்வதற்கு, ஆட்களை சேர்ப்பதற்கு, வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன ஐடியா உண்டு? அவ்வளோ வருமானம் வருதில்ல, இந்த எல்லையில் சுவிசேஷ பிரபலியம் பண்ணுவதற்கு ஒரு 4 கூட்டத்தை போட சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிறவங்க கேட்குறேன், போய் அட்டன் பண்ணுறவங்களாம் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் பணம் வரவு இருக்குல்ல, இங்கே உள்ள காரியத்துக்கு இங்கே தான் செலவு பண்ணுறீங்க, இந்த எல்லையிலே நீங்கள் ஒரு சுவிசேஷ பிரபலியை நடத்துங்க அப்படி சொல்லி பாருங்கள், உங்களை வெளியே துரத்திடுவாங்க. இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நமக்கு வரும் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தில் ஒரு 2 மீட்டிங் வைப்போம், 4 ட்ராக்ஸ் அடித்து செலவு பண்ணுவோம், 4 பேருக்கு சுய சொல்வதற்கு அனுப்புவோம், 4 பேர் ஊழியம் செய்வதற்கு கொடுப்போம், 4 பேர் மிஷனரிக்கு கொடுப்போம். கிடைக்கக்கூடிய கொஞ்சமாக இருந்தாலும், கொஞ்சம் பகுதியாக இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு எல்லாம் செய்வோம். தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு. ஆமாம், அவங்களுக்கு
வரவுக்கு மக்கள் வேண்டுமே தவிர செலவுக்கு கைகள் நீட்டப்பட முடியாது. நல்ல அதே போல் நல்ல வருமானங்கள் பெருகுன்னு சொன்னால் இங்கே கூட்டங்கள் வைப்பதற்கு என்ன, தெருக்கூட்டம் தெருவாக வச்சிடலாம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். முன்னாட்கள் வருஷத்துக்கு ஒரு கூட்டம் வைப்பாங்க. முன்னாட்கள் உள்ள ஆட்களை கேட்டு பாருங்கள், ஆவராபரெல்லாம் இருக்காங்க முன்னாட்கள் உள்ளவங்க. அப்போ உள்ள ஆட்கள் யாரை தேடி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கேட்டு பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு ஓப்பன் மீட்டிங் வைப்போம். இந்த பட்டணம் முழுவதுக்கும் தெரியும். கிறிஸ்தவங்களாம் வந்து கேட்பாங்க, இன்னொரு கூட்டம் வைக்கலையான்னு வந்து கேட்பாங்க. அது வேற காணாதுன்னு மழையே பெய்யலைன்னா வந்து கேட்பாங்க, பாஸ்டர் ஒரு மீட்டிங் வைங்க. எதுக்குண்ணா? மழை பெய்யும். நீங்கள் வச்சா என்ன செய்யும்? மழை பெய்யும். சரி, ஏதோ ஒன்று. ஆனால் நம்மளை பார்த்த ஒன்று செய்வாங்க, இன்னொரு கூட்டம் வைக்கலையா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் பணம் வந்தாலும் செலவு பண்ணிடுவோம். செலவு பண்ணுவோம். கொஞ்சம் ஒன்றுமே இருக்காது. நோட்டீஸ் அடிக்க பணம் இருக்காது, அதற்கு பணம் இருக்காது, இது பணம் இருக்காது. நோட்டீஸ் அடிக்க சொல்லிட்டு வந்துடுவேன். அவர் நோட்டீஸ் அடிக்காதுன்னா அவர் நோட்டீஸ் அடித்தாச்சும் பாரு, அட்வான்ஸ் தான் கொடுப்போம், வாங்கிட்டு வந்துடும். இப்படி தான் எல்லாம் செய்வோம். ஆனால் முடியும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீத பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அந்த உழைத்த பாஸ்டர் 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். பாஸ்டர் உங்களுக்கு, எனக்கு ஒன்றும் இல்லாட்டா பரவாயில்ல, எனக்கு வேண்டியது ஆத்மா வந்தால் போதும். ஆமாம், அந்த கூட்டத்தில் மூலம் ஆத்மா வந்தால் போதும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டுபடுறதுக்கு எத்தனை கூட்டம் செலவு பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு காசு நான் ஆதாயம் பண்ணேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வந்த காசு மீத விருந்த காசெல்லாம் உழைத்த போதகருக்கு கொடுத்துருக்கேனே தவிர நான் ஒரு சிங்கிள் டீ கூட அதில் அடித்ததில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பாய்க்க மாட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த எல்லைக்கு எழுப்பதற்கு போங்க, அவங்க செலவழிக்காத ஒரு கூட்டமாக இருக்கும்னு சொன்னால் அந்த எல்லையில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுறது நேரமும் வேணும், வேலையும் வேஸ்ட்டு, ஒன்றும் இருக்காது. எழுப்பதன் மூலம் வரவும் செய்யாது. ஆமாம், இங்கே இருக்கீங்களா? பாஸ்டர் ஏதோ கோவத்தோடு வந்திருக்காங்க. கோவம் இல்லை, உண்மைனாலே அதுதான். செலவு செய்யாத எந்த சபையாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவு செய்யாத எந்த நபராக இருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியத்துக்கு செலவு செய்யாத எந்த பெரிய பெரிய சபைகளாக எந்த ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக எழுப்பல் வரும்னு சொல்லி கனவு கூட காணாதீங்க. ஆமாம், இங்கே இருக்கீங்களா? நம்முடைய சபையின் மூலமாக வரணும்னா கையில் அதுக்கு தான் காசு அள்ளி வீசிடணும். இந்த ஊழியத்துக்கு கொடுத்துரும். ஏன்? எப்படி ஆகிலும் ஒரு எழுப்புதலின் ஒரு அக்கினி நம்ம சர்ச்சில் வந்து விளட்டணும். ஆமாம், ஜெபம் பண்ணுறது அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். எங்கே எழுப்பல் நடக்கட்டையா? தீ ஒரு இடத்துல வேகமாக இருக்குது, வெடிக்கும் போது சில தீக்கு அங்கே என்ன செய்யும்? பறந்து எங்கேயா வந்து விழும். அது விளட்டும், அது பறந்து வந்து நம்ம சர்ச்சில் வந்து விளட்டும். எதிர்பார்க்கணும், சர்ச்சில் வந்து விளட்டும். அது விழுந்தால் போதும் ஐயா, எங்கள் சர்ச்சு பற்றி எரியும். ஆமாம், அதுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். திறந்து வைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாததாக அதெல்லாம் மூடி வைப்பாங்க. ஆனால் பேர் மட்டும் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? ஒருத்தரையாக கேட்கணும். நீங்களாம் ஜெபத்துக்கு எழுப்பது ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் கொஞ்சம் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் இவ்வளவு ஆட்கள் வச்சுருக்கிறீங்க, இவ்வளவு இந்த எல்லையில் சபை கட்டலை, இந்த எல்லையில் இதுவும் பண்ணலை, அதெல்லாம் சரிதான். ஆனால் இவ்வளோ வரக்கூடியது இந்த எல்லையில் எழுப்புதலுக்கு ஜெபிக்கிற நீங்கள் ஏன் எங்கள் பட்டணத்திற்கு கொஞ்சம் செலவு செய்து ஒரு மீட்டிங் வைக்கக்கூடாது? வைங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நாங்களாம் வந்து நிற்கிறோங்க. நம்ம சர்ச்சில் ஆட்கள் போய் நிற்கலையா? வாலண்டியர்ஸை போய் நிற்கலையா? உதவி செய்ய நிற்கலையா? எழுப்புதல் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள் வந்துட போகுது, திடீர்னு தம்முன்னு வெடிச்சிடும். ஆமாம், வைக்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போல்லாம் முடியாது, நாங்கள் அதுக்கெல்லாம் வரலைன்னா அன்னையோட ப்ரேயர் அங்கே நிப்பாட்டிடுங்க. தேவ சமூகம் இங்கே வாங்க, இங்கே விழுந்து கிடங்க, இங்கே செலவு செய்கிறோம், இந்த பெட்டி செலவு செய்து. ஆமாம், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் இந்த பெட்டி செலவு செய்து இங்கே ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே சுவிசேஷம் பிரபலியம் இருக்குது. எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை ட்ராக்ஸை கையில் கொடுக்குறோமே. ஒரு 4 ட்ராக்ஸ் 5 ட்ராக்ஸ் கொடுக்குறோமே. 200 பேர் 5 ட்ராக்ஸ் கொடுத்தா 1000 ட்ராக்ஸ் ஆச்சு. ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சந்திச்சிடலாம்? ஆனால் ஒரு மாதத்தில் 1000 பேர் சந்திச்சிருவோம். சுவிசேஷ பிரபலியம் நடக்குது. கட்டாயம் எழுப்புதல் வரும்னு எதிர்பார்க்க. இதெல்லாம் இல்லைன்னா எழுப்புதல் எதிர்பார்ப்பது கூடாது. ஆனால் இங்கே ஆண்டு சொல்றார், விடாப்படியான ஜெபம் கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஜெபம் என்ற போர்வையில் ஏமாற்று ஜெபத்திற்கு ஒரு நாள் கர்த்தர் பதில் கொடுப்பது இல்லை. ஆமாம், என் மேலே நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்படாமன்னாலும் சரி, ஆமாம், உண்மை இதுதான். எழுப்புதலுக்கு ஆதாரம் ஜெபம் தான். நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பிரச்சனை நிறைய இருக்கும் நமக்கு. கர்த்தருக்கு பயப்படாததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பல காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மாத்திரமல்ல, எழுப்புதல் வந்து நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கும் ஏது வசந்த வாசிக்கும்படி கேட்குறேன். கர்த்தருக்கு பயப்படாததாக வாசிக்கும் 5ஆம் வசந்த வாசிக்கும்படி கேட்குறேன்.
64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். ஆண்டவருக்கு பயப்படாததாக போதும். அதை சொல்லப்படுகிறது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்கிறபடினாலே. எழுப்பது வரணும்னா முதல்ல தன் வாழ்க்கையை உணர்ந்து, பாவி என்றது உணர்ந்து பாவத்தை அறிக்கை இடணும். ஆமாம், எந்த எழுப்புதல் வந்தாலும் பாருங்க, ஒன்று எழுப்புதல் வர்றதுக்கு முன்பு பாவ அறிக்கை இருக்கும், இல்லை எழுப்புதல் வந்தாலும் என்ன இருக்கும், நாம் நடத்துகிற எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி பாவ உணர்வு அடையாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த கூட்டம் எழுப்புதல் கூட்டம் அல்ல, சாதாரணமாக நடத்தப்பட்ட கூட்டம் தான். நம்ம கூட்டமாக இருந்தாலும் சரி தான். ஆமாம், என்றைக்கு இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு உணர்வு வரணும், இன்னும் ஆண்டவர் சமூகத்தை நான் அர்ப்பணித்து கொடுக்க வேண்டும், நான் போகிற வழி சரியான வழி அல்ல, ஆண்டவருடைய பாதை நடக்கணும், வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதான மாற்றங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆமாம், 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்களும் அனைவரும் தீட்டுப்பட்டவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. போதும். கர்த்தருக்கு பயப்படாததாக. நாங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டவர்கள் போல இருக்கிறோம். ஐயா, நாங்கள் அசுத்தமானவர்கள். ஐயா, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிற அசுத்தமானவர்கள். நாங்கள் பாவிகள், நாங்கள் அசுத்தமானவர்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. போதும். எங்களுடைய அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமல் இருப்பீராக. பாவ உணர்வு கட்டாயம் வரும். எந்த கூட்டம் வந்தாலும் கட்டாயம் என்ன உண்டாகணும், எழுப்புதல் ஒன்று நடக்க வேண்டுமானால் பாவ அறிக்கை இருக்கணும், இல்லை எழுப்புதல் வந்தால் பாவ அறிக்கை கட்டாயம் நடக்கும். ஆமாம், எஸ்ரா ஆண்டவர் சமூகத்தில் விழுது கிடந்தான். அங்கே உள்ளதான பிரச்சனை என்ன, பயங்கர பிரச்சனை. ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தான், ராம் முழுது விழுந்திருக்கான். காலையில் பார்த்தா ஜனங்களெல்லாம் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் பாவம் செய்தோம். 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நாங்கள் பாவம் செய்தோம். இவன் விழுந்து கிடக்கிறாங்க, எஸ்ரா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அழுது புலம்பிட்டு வராங்க. ஐயா, நாங்கள் பாவம் செய்தோம், இன்றைக்கு இந்த பாவத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா விடக்கூடியதான பாவம் உடனே விடக்கூடியது அளவில் உள்ளது அல்ல, அது காலங்கள் நேரங்கள் எடுக்கக்கூடியது. அது உட்கார்ந்து தீர்மானம் எடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள், அவங்களுக்குள்ள காரியங்கள். சில பகுதிகள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கை இருந்தால் ஊற்றப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்கிறேன், ஏன் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை சொல்கிறேன். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதெல்லாம் ஜெபம் பண்ணலை. நான் பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆண்டவர் யார் யார் எப்படி பிடிக்க நினைச்சாலும் அப்படி பிடிப்பார், அது வேறு விஷயம். எங்கள் ஏஜி சர்ச்சில் பரிசுத்தாவின் கூட்டம் வச்சுருக்குறாங்க, அநேகர் அபிஷேகம் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் அக்கா எங்கள் வீட ஒரு பின்னால் பெரியம்மா ஒரு வீடு, அவங்களுடைய பிள்ளைகள் 5 பிள்ளைகள், மொத்தம் அவங்க ஒரு 4 பிள்ளைகள், எல்லாத்தையும் சர்ச்சுக்கு பரிசுத்தாவி கூட்டம் நடக்குது, நீங்கள் போங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்க அப்படின்னு. அங்கே போனாங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்றாங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடக்குது, 6-7 நாளும் பரிசுத்தாவின் காத்திருப்பு கூட்டம், எல்லாம் அபிஷேகம் பெற்று வந்துட்டாங்க. நைட்டெல்லாம் ஜபம். வீட்டில் பார்த்தேன் நைட்டு எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஜபம் பண்ணுறது. உடனே நான் அப்போவே அவங்க பேசும்போது நான் படுத்துக்கிட்டே நானும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்தாங்க, டேய் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாதுடா, அது பாவம், இன்றைக்கும் மன்னிக்கப்படாது, பரலோகத்தில் என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது, அப்போல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சரி, அவங்க பரிசுத்தாவி நிறைஞ்சு ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்தாங்க. சனிக்கிழமை ஆச்சு, சனிக்கிழமை போகிறாங்க எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் அக்கா கூட போயிட்டு வா, அக்கா தனியாக போகிறாங்க அப்படின்னு. நான் விளையாடி இருந்தவன் சொன்னேன். அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா, நமக்கு அப்போ உள்ள படிக்கிற இந்த காலங்களில், அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன், படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு வீக்னஸ் என்னென்னா, ஹிந்தி படம் போஸ்டர் பாட்டாச்சுன்னா கட்டாயம் பார்த்துடணும், பார்க்காம நினைச்ச மாட்டேன். ஸ்கூலே இருந்தாலும் சரி கட்டடிச்சுட்டு போயிடுது. அப்படிதான் அன்றைக்கி கட்டடிச்சு போயாச்சு. எங்கள் ஸ்கூலில் சனிக்கிழமை புதன்கிழமை தான் லீவு. எங்கள் ஸ்கூலில் தூத்துக்குடி சென்ட் சேவிஸில் புதன்கிழமை தான் லீவு, சனிக்கிழமை ஃபுல் டே இருக்கும். நாங்கள் புதன்கிழமை ஊரை சுற்றி வருவோமா, அப்போ எல்லாம் போய் ஸ்கூலே கிடையாடா, ஆமாம் இன்றைக்கி எங்களுக்கு லீவு. அங்கே புதன்கிழமை லீவு, ஆனால் புதன்கிழமை லீவு, சில நேரம் புதன்கிழமை ஆஃப் டே வச்சுருப்பாங்க, ஆனால் புதன்கிழமை லீவு வாரம். சனிக்கிழமை ஃபுல் டே ஸ்கூல். நான் நினச்சிதேன் சனிக்கிழமை ஃபுல் டே ஸ்கூல், நான் நினச்சதேன் சினிமா போயாச்சு. மத்தியானம் கட்டடிச்சு சினிமா போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சு. விளையாடிக்கிட்டு இருக்கேன். பிறகு வீட்டுக்கு வந்தேன்,
எல்லாம் வீட்டுக்கெல்லாம் தெரியாது. விளையாடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க போனாங்க, வெளிச்சத்தோடு போட்டோம், நான் இப்போ கூப்பிட்டுக்கிறேன், நைட்டு போய் கூப்பிட்டுக்கிறேன்னு. எப்போ முடியும்னு கேட்டால் 8 மணிக்கு முடியுன்ட்டாங்க. எதுக்கு சொன்னாங்க அது தெரியாது. 8 மணிக்கு முடியுன்ட்டாங்க. நானும் 7 மணி வரைக்கும் விளையாடிட்டு கை காலை கழுவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சு வந்து ஒரு வீடு தான். அன்னைக்கு தான் முதல்ல காலை சர்ச்சுக்குள்ளே வைக்கிறேங்க. சரி, அதுக்கு முன்னே சண்டே ஸ்கூல் போயிருக்கிற வேறு இடங்கள்ல. சர்ச்சுக்கு உள்ளே போனோம்னா இந்த பசங்க முன்னெல்லாம் ஹாலில் விளையாடிட்டு தானே. என்னடா சரி கூட்டம் இல்லையா அப்படின்னு. இல்லை பின்னால் நடக்குது அப்படின்னாங்க. சரி பின்னால் அப்படி மெதுவாக போனேன். அப்போ இப்போ உள்ள மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே அவன் பேண்ட் போட்டு விட்றாங்க. அன்னைக்கு 11th படிக்கிற வரைக்கும் இதுதான், ட்ரௌசர் தான். நான் ட்ரௌசர் போட்டு தான் போயிருக்கேன். என்ன பார்த்தோன்னே பாஸ்டர் சரி ஏதோ ஒரு பையன் விசுவாசி பையன் போல், என்ன பாஸ்டர் பார்த்ததில்லை, விசுவாசி பையன் போல் வந்திருக்கான், உட்கார் தம்பிட்டார். சரி பயப்பட நானும் உட்காந்துட்டேன். அப்படியே சுற்றி பார்த்தோம், எல்லாம் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுறான், எல்லாம் ஜெபம் பண்ணுறான். உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இவெல்லாம் ஜெபம் பண்ணுறானுங்க, ஒரு சின்ன பையன் வேறு ஜெபம் பண்ணுறான். சரி பரிசுத்தாவி உங்களுக்கு வேணுமா, ஆண்டோட கேளுங்க தருவார் அப்படின்னு பாஸ்டர் சொல்கிறாரு. நம்மளும் கேட்டு பார்ப்போமே, ஒரு சின்ன ஆசை, நம்மளும் கேட்டு பார்ப்போமே. அப்போ அவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவி வேணும்னா உங்கள் பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்க. அதான் நான் கேட்ட முதல் கேள்வி அதுதான். கேளுங்கன்னு சொன்னார். நம்ம கேட்போம்னு போனால் சும்மா கேட்டுட்டு இருந்திருப்பேன், அது ஒன்று எனக்கு நடந்திருக்காது. அவர் சொன்னார் பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க. நம்ம என்ன பாவம் செய்யணும், முழங்கால் போட்டுட்டு என்ன பாவம் செய்யணும், சினிமா போவோம் ஆண்டவரே, கட் அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு சினிமா போவோம் ஆண்டவரே. சரி வேறு கொஞ்சம் அடிப்படி சண்டைகள்லாம் இருக்கும், ஏமாற்றுவோம் போய் சொல்லுவோம். வேறு என்ன இருக்கும், என்னெல்லாமோ நினச்சி சொல்லு, நான் பாவம் செய்யுது, நான் பாவி அப்படி சொல்லி சும்மா அப்படி சொல்லிட்டு தான், சும்மா சொல்லிடல, எப்படியோ உண்மையிலே சொல்லிட்டேன் போல தெரியாதனமா அப்படி வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் விட்டுருக்கேன், அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுன உடனே பாஸ்டர் வந்தார். அவர் என்ன நினச்சிட்டாரு, ஏதோ விசுவாசி பையன் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவன் போல அப்படி ஜாம் பண்ணிட்டு போயிட்டார். அபிஷேகம் பெற்றவன எழுந்து இல்லைங்கன்னொன்னே அன்றைக்கி எழுந்து நிற்கணும். நான் எழுந்து நின்னேன். எங்கள் அக்கா எங்கள் பெரியம்மா பிள்ளைகள் அங்கே வச்சுட்டு உட்காருறாங்க. எதுக்கு என்ன, ஏன்னா 2 நாளைக்கு முந்தி தான் நான் அவங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லிட்டாங்க வீட்டில் தான் கிண்டல் பண்ணது காணாதுன்னு, எங்கேயும் வந்துட்டான், சர்ச்சுக்கும் வந்து கிண்டல் பண்ண வந்துட்டானையா அப்படின்ட்டு. உட்காரு சும்மா இரு அப்படின்ட்டு பாஸ்டர் கேட்டார், நீ யாரப்பா அப்படின்னாரு. நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னேன். உடனே அவங்களாம் என் தம்பின்னு சொல்கிறதுக்கு பயம், இவன் என்னத்தையாவது சொல்லி தொலைச்சிடக்கூடாதுன்ட்டு. சரி என்னைக்கு வந்திருக்கேன், நான் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். வேறு சொன்னேன், எங்கள் அக்காவை கூப்பிட வந்தேன். அப்படியா, அவங்க யாருன்னு கேட்கல. அப்படியா சரி, உன் பேர் என்ன, மனோகரன். சரி இன்றைக்கி தான் அபிஷேகம் பெற்றான். ஆமாம் இன்றைக்கி தான் அபிஷேகம் பெற்றேன். சரி இவ்வளோ சொல்லியாச்சு. வரும்போது அக்கா மாதிரிலாம் சேர்ந்து ஏசுகிறாங்க. அங்கே தான் பண்ணேன்னு ஒருத்தர் இங்கேயும் வந்து பண்ணிவிட்டு அந்நிய பாஷை வேறு பேசிட்டு வேறு அங்கே வேறு சாட்சி வேறு சொல்லிகிட்டு இருக்கேடா. அப்படி எங்கே உண்மையில் அபிஷேகம் பெற்றாங்க. நாங்கள் நம்பவே மாட்டோம், ஒருத்தரும் நம்பலை. எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னால் எங்கள் அம்மா சொன்னாங்க, கல்யாண வீட்டுக்கு போனவங்களாம் சாப்பாடு மாதிரி நினச்சிட்டாடா, அதுக்கெல்லாம் எவ்வளோ காத்திருக்கணும், அவன் அழுது புலம்பிட்டு கிடக்கிறான், இதுக்கு போனவொன்னே கொடுத்துட்டாரு ஆண்டவர் போனா அப்படின்னாங்க. இல்லை நான் அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னா எல்லோரும் இருந்தாங்க. சரி இன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணுவோம் வா அப்படின்னு உட்கார வச்சு ஜெபம் பண்ணாங்க. நானும் நல்ல ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுற எல்லோரும் என்னை சுற்றி உட்காந்துருக்காங்க, இப்படி பார்த்துருக்காங்க, இந்த வேடிக்கையாக பார்க்குறாங்க. உண்மை தான் பேசுகிறானா அல்லது ஏமாத்துறானா அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. உண்மையிலே ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு திடீர்னு முழிச்சேன். எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. எதுக்கு பார்க்குறீங்கன்னா, நம்பவே இல்லைடா, எப்படி அவனுக்கு அபிஷேகம் கிடச்சிது எனக்கு தெரியாது, கிடச்சிது அவ்வளோதான். இதுக்கு கஷ்டப்பட்டு அது பண்ணலை. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லும்போது உண்மையிலே அறிக்கையிட்டேன்னா என்ன அறிக்கைன்றது, நம்முடைய ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் பாவம் அறிக்கை பண்ண எனக்கு அபிஷேகம் தந்தார். ஆமாம் எழுப்புதல் வரணும் அப்படின்னா தேசத்தை எழுப்புதல் வரணும், தேசம் பாவம் அறிக்கை பண்ணணும். இல்லை வந்ததுக்கு அப்புறமா பாவம் அறிக்கை என்ன செய்யணும், கட்டாயம் நடக்கணும். எழுப்புதல் கூட்டம் வச்சோம், தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் ஜனங்கள் பாவம் அறிக்கை செய்வாங்கங்க, தங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்வாங்க. இங்கே நடக்கிற இந்த தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற நம்ம கூட்டத்தை எல்லா கூட்டத்தையும் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் பாவின்னு ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்காங்கன்னு பாருங்கள், ஒருத்தம் கூட வரல. ஏன்னா பிரசங்கமே மாற்றி அமைக்கப்பட்டார்கள். பாவத்திலிருந்து பிரசங்கங்கள் ஆசீர்வாத கூட்டமாய் மாறிவிட்டது. ஆமாம் எழுப்பல் வராது. ஆசீர்வாதம் நமக்கு தேவை. தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவர்.
உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. உங்கள் பிள்ளை நல்ல வழி நடக்கும்போது கட்டாயம் எல்லாவற்றையும் செய்வீங்க. கேட்டும் செய்வீங்க, கேட்காமலும் செய்வீங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதில் எந்த வித தயக்கமும் பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஆசீர்வதிப்பார். ஒன்றே ஒன்று, பாவ அறிக்கை இருந்தால் கட்டாயம் நடக்கும். இல்லை, பெற்றுக்கொண்ட சமுதாயத்து மத்தியில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் பாவ அறிக்கை பண்ணும், ஒரு பெரிய எழுப்புதலை காண முடியும். ஆமாம். அதான் பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவங்க கேட்டாங்க, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஆமாம். அவன் முதலாவது சொன்னான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்க, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இருக்கிற கண்ட கூட்டத்துக்கு அப்படியே போயிட்டு அலையணும், கெட்டு போயிடுவீங்க. ஒரு இடத்துல நிலையாக நிற்கணும். ஒரு செடியை வச்சேன்னா இந்த செடி இங்கே இருந்தால் தான் உருப்படியாக இருக்கும். பிடுங்கி 10 இடத்துல நட்டி பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நட்டி பாருங்க, அது வளராது. ஒரே இடத்துல இருக்கிற செடி கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். ஆமாம். எழுப்பது எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த சின்ன சின்ன பகுதிகளாக சேர்ந்து சின்ன சின்ன நீரோடை சில துளிகளாக விழுந்து அது ஒரு கூட்டமாய் சேர்ந்து ஒரு நீரோடை ஆகி ஒரு காலகட்டத்தில் பிரவாகித்து ஓடக்கூடிய நதியாய் மாறும். ஆமாம். அந்த நதி நம்முடைய தேசத்தில் ஓடுவதற்கு நம்மெல்லாம் ஒரு துளியாய் கர்த்தர் சமுத்திரம் வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமாம். அந்த நீரோடையில் சேர்த்து கொள்ளக்கூடிய துளிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்முடைய சபையில் கட்டாயம் என்ன செய்யணும்? பாவம் அறிக்கை கட்டாயம் இருக்கணும், பாவ உணர்வு அடையணும், மாற்றங்கள் உருவாகணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாச்சு. முன்பு நனையாத பாவி, ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் நனைஞ்ச பாவி. அதுக்கப்புறம் பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்பு பயங்கர கோபக்காரன், ஏமாத்துக்காரன், பொய்க்காரன் எல்லாம். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகும் புது ஐடியாவோடு ஏமாற்றுக்காரன், பொய்க்காரன் அப்படிலாம் இருந்தான்னா பிரயோஜனம் என்ன? இவைகளால் நமக்கு என்ன பிரயோஜனம்? எழுப்புதல் வராது, தேவனே வரமாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கணும், சுவாப மாற்றம் இருக்கணும், குணங்களில் மாற்றம் இருக்கணும், பேச்சில் மாற்றம் இருக்கணும், தன்மைகளில் மாற்றம் இருக்கணும். எழுப்புதலுக்கு ஆதாரம் 1 by 1 வரும்போது இதுதாங்க வரும். ஒரே நாள் வீடு கட்ட முடியாது. செங்கலை சேர்த்து வைக்கும்போது ஒரு நாள் ஸ்ட்ரெச்சரை பார்ப்போம். ஆமாம். ஒரு நாள் நம்முடைய சபையின் எழுப்புதலை பார்ப்போம். தன்மைகள் மாறணும், குணங்கள் மாறணும், சுவாபங்கள் மாறணும், பேச்சுக்கள் மாறணும், கிரியைகள் மாறணும். செய்த பாவத்தை மறுபடியும் செய்து கொண்டே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடாது. விட்டு விடுவதற்கு வழியை தேட வேண்டும். ஆமாம். ஒரே சுவாபம் நம்மள இருக்கக்கூடாது. டென்ஷன் பார்ட்டி, சில ஆட்கள் டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறது. சில ஒன்று சொல்ல முடியாது, திருத்துவதற்கு ஒன்று சொல்ல முடியாது, இதை இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது, இதை இப்படி வேதத்தின்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. ஏன் அப்படின்னா இப்படிலாம் இருந்தால் நம்ம உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கும். இதில் சொல்லப்படுறது பின்னால் வரும். உருவாக்கும். அவர் உருவாக்கும் போது சில ரம்பை வச்சு அறுக்கும்போது வலிக்குங்க, கத்தியை வச்சு அறுக்கும்போது வலிக்கும். ஆனால் ஷேப் உண்டாகுங்கிறத மறந்துடக்கூடாது. ஆமாம். நான் உருவாக்கப்படுகிறோம் என்றதை மறந்து விடக்கூடாது. இந்த பட்டயம் நம்மை 2 விதத்தில் ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கணும். அதான் ஆண்டு சொன்னார், நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதற்காக நாம் சுத்தம் செய்கிறேன். எப்படி சுத்தம் செய்கிறாரு? கிளைகளை நறுக்குகிறார், சில கிளைகளை வெட்டி விடுகிறார். அது கொஞ்சம் வலிக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், இழப்புகள் இருக்கும், வலிக்கும். ஆனால் ஒரு நாளில் நல்ல பலனை கொடுக்கும் போது எஜமான் அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்படுவார் அவர். ஆமாம். நம்மளுக்கு எழுப்புதல் வேணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தோட்டம் ஒரு பயங்கர மகிழ்ச்சிகரமான வருவாயை கொண்டு வரக்கூடிய தோட்டமாக இருக்கணும். ஆமாம். அப்படின்னா அந்த சபை அநேகரை ரட்சிப்புக்கு அநேக ஜனங்களை கொண்டு வரக்கூடிய சபையாய் மாறும். ஆமாம். சொல்லி நிறைய முடிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்றாரு, நீங்கள் சுவிசேஷ புறப்படியே கட்டாயம் செய்தணும். இதுன்னு சொல்லி முடிச்சிடறேன். நிறைய இருக்குது, வேறு விதமாக இருக்குது. சுவிசேஷ புறப்படியும் கட்டாயம் செய்யணும். இதனால் வரை ஆண்டவர் பற்றி ஒருத்தவங்க சொல்லலைன்னா நீங்கள் சொல்லிடுங்க. ஆமாம். அதுக்கு தான் 5 ட்ராக்ஸ் கொடுத்தோம். எத்தனை பேர் கொடுத்தீங்களோ தெரியாது, சிலர் எத்தனை வீட்டில் மடித்து வச்சுருக்காங்களோ தெரியாது, பைபிளே பத்திரமா இருக்கா இல்லையான்னு என்ன செய்யலை. சரி, இப்போ தான் பைபிளை திருப்பி பண்ணுற வச்ச எல்லாம் இருக்கா அப்படிங்க எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா சுவிசேஷம் சொல்லணும். முதல்ல வெக்கமாக இருக்குங்க, ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பதற்கு வெக்கமாக இருக்கும். என்னென்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. நான் யார், அவங்க யார், நான் படிப்பு என்ன, அவங்க படிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ட்ராக்ஸ் கொடுக்கவே என்ன செய்யாது. ஏன்னா சாத்தா இதை தான் கொண்டு வைப்பான். ஆண்டவர் என்ன செய்வார்னா, என்னுடைய கோலத்தை பாருப்பா,
எவ்வளோ பெரிய ஆண்டவன் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், உனக்காக வந்தேன், உன்னை ரசித்தேன். இதே மாதிரி நிலைமைக்கு வருவதற்கு என்னை பார்த்துட்டு ஒரு டாக்ஸ் எடுத்துன்னு ஒருத்தர் கொடுத்துரு. ஆமாம், அவனும் வரட்டும்னு சொல்லி கொடுத்துரு. சுவிசேஷம் நீங்கள் பாருங்கள், சுவிசேஷ ஊழியம் செய்யலை அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், எப்பா பரிசுத்தாவி கொடுத்து வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. பலன் அடைவு மாத்திரம் எனக்கு என்ன இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீங்க. சாட்சி என்று சொல்வது பல பகுதி இருக்குது. அதில் சுவிசேஷ பிரபலியும் அதில் அடங்கியிருக்கு. அவங்க எல்லாம் கூடி கூடி ஜெபம் பண்ணாங்க. எருசலேமில் 120 பேர், 3000 ஆச்சு, 3000 5000 ஆச்சு, 5000 திரள் கூட்டமாச்சு. திரள் கூட்டம் எவ்வளவு? லட்சக்கணக்காயிட்டு. எருசலேமில் பல லட்சங்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணுறாங்க. வீடுகள் தோறும் ஜெபம். தெருவில் போனால் ஜெப சத்தம் கேட்கு. கூடி கூடி 20 பேர், 30 பேர், 50 பேர் கூடி கூடி ஜெபம் பண்ணி பந்தி கமிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவனெல்லாம் வெளி இடத்துக்கு போச்சோன்னா இவனை எங்கே உட்காந்துருக்காங்க? இந்த சுவிசேஷ பிரபலியை எருசலேமுக்குள்ளே தான் நடந்ததை தவிர வெளியே உலகத்துக்கு என்ன செய்யலை, போகலை. உபத்திரம் வந்தது பாருங்க. உபத்திரம் வந்தோன்னா அவன் போய் மூட்டை கட்டி உட்காந்துருக்கணும்ல. ஆனால் உபத்திரப்பட்டவர்கள், சிதறப்பட்டவர் எங்கே என்ன செய்தாங்களாம்? அப்போ சுவிசேஷம் சொல்லணும்னு தெரியுதா இல்லையா? கேட்ட கேள்வி பார்த்துங்க. உபத்திரம் வந்தது. உபத்திரத்தில் நேராக போய் உட்காந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு சம்பாதிச்சு காலத்தை ஓட்டணும், சபையில் உட்காந்து ஜெபம் பண்ணோம், அதோட விட்டுருவோன்னு போயிருக்கலாம். ஆனால் சிதறப்பட்டவர் எங்கே என்ன செய்தாங்களா? சுவிசேஷ பிரபலியம் பண்ணணும்னு தெரியுதில்ல. நமக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பாய் மாட்டாவதா? தெரியும், நம்ம செய்யலை. நீங்கள் செய்து பாருங்க. உடனே செய்தான் பிலிப்பு. செய்த உடனே சமாரியாவுடைய ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. ஆமாம், எழுப்புதல் வந்ததுதான். சுவிசேஷ அறிவிப்பு கட்டாயம் வேணும். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. ஆண்டவர் நம்மளை கொண்டு அப்படி தான் வச்சுருக்காரு. இந்த காரைக்குடி பட்டணம் எப்படி இருக்கும்? உலர்ந்த எலும்பு. தீர்க்கதரிசி எசேக்கியேல் கொண்டு நிப்பாட்டிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இவன் எங்கே ரட்சிக்கப்பட போகிறான்? இவன் எங்கே? இங்கே தான் இருக்கீங்களா? இவன் எங்கே ரட்சிக்கப்பட போகிறான்? இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். எவ்வளோ சுவிசேஷம் சொன்னாலும் இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான் அப்படின்னு இருக்கணும். ஆண்டவர் தான் கேட்குறேன், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? நம்ம தான் சொல்லிட்டோம் ரட்சிக்கப்படவே மாட்டான் அப்படின்னு. அவன் பார்த்தான். ஆண்டவர் வில்லங்கமாக கேட்குறாரு, பிரச்சனை வேண்டாம், உமக்கு தான்ப்பா தெரியும். அதையா சொல்லிட்டு போயிருங்க, இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான்னு சொல்லாதீங்க. இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் எனக்கு தெரியல, உமக்கு தெரியும். அப்போ ஆண்டு சொல்ல, தீர்க்கதரிசனம் சொல்லு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்லு? ஏதாவது சொல்லப்பா, நீ எதை நினைக்கிறீங்க நீ சொல்லு. நான் தான் உனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டேன்ல. இவன் என்ன சொல்லியிருப்பான்? அவன் பார்த்தா எலும்புகளுக்கு போய் தீர்க்க சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற ஆட்கள் அப்படி தான் உலர்ந்து போன எலும்புகளை போல தான் சின்ன பின்னமாக கண்ணை மூடித்தனமாக அப்படியே கிடக்கிறாங்க, அங்கே இங்கேவா கிடக்கிறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்க, தானாக எலும்பு பறக்கும். ஆமாம், நீங்கள் ஒரு வார்த்தை ட்ராக்ஸ் கொடுத்து பாருங்க, அந்த எலும்பு பறந்து வந்து இங்கே விழும். அது தலை மண்டை ஒடுங்கு தான் கிடக்கு, கால் அங்கேருந்து வரும். ஆமாம், இங்கே வந்து விழும். கர்த்தருக்கு பயந்து சேர்ந்துடும். எலும்புகளெல்லாம் சேர்ந்து கூட உட்காந்துட்டு ஆண்டப்பா அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆண்டவர் சொன்னார், சொல்லப்பா இன்னும். அவன் தீர்த்து சொன்ன உடனே நரம்புகள் உருவாயிச்சு. இன்னும் தீர்க்கதரிசன உரை தான், நல்ல சதை உருவாச்சு. இன்னும் சொன்னான், ஒரு சேனையை போல் எழும்பிட்டு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான், நாம் சொல்ல வேண்டியது சொன்னால் எழுப்புதலுக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுவோம் சுவிசேஷ பரப்பலி. அதோடு மாத்திரமில்லை, அந்த சுவிசேஷ பரப்பலி கட்டாயம் என்ன இருக்கணும்? என்ன இருக்குன்னா தியாகம் இருக்கும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. சரி சொல்ல பாருங்கள். உண்மை இந்த வசனம், உண்மை பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சியோன் வனாந்தரமாயிட்டு, எருசலேம் பாழாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தாவே இவைகள் இப்படி இருந்து அடக்கி கொண்டிருப்பீரோம், மௌனமாக இருப்பீரோம். இன்னொரு ஒரு பகுதி இருக்குது, கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இன்னொரு பகுதி சொல்லும்போது, நாங்கள் என்ன செய்கிறோம்? தியாகம் செய்கிறோம். கர்த்தருக்கு பாக்கியம் வேண்டாவதாக. அதை எழுப்பதற்கு அடுத்த பகுதி கொடுத்தல் கட்டாயம் இருக்கும். ஜெபம் நடக்குது, ஆண்டவர் கிரியை செய்கிறார், சுவிசேஷ பிரபல்யம் எல்லாம் எழுந்து வருது. அவை தொடர்ந்து நடக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்கள் நினைக்கலாம், நான் கொடுக்காட்டா, நீங்கள் கொடுக்காட்டா பரவாயில்ல, இன்னொருத்தர் கொடுப்பாரு. இன்னொருத்தரில் இந்த சபையே கொடுக்கல, எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு நாங்கள் இனி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும். கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க.
உங்கள் முன்னால் நான் அழிக்க நினைப்பேன். கர்த்தர் நினைச்சுவார்னா ஆச்சரியப்படும்படியாக நினைச்சுவார். அவன் மேலே இருந்து ஒரு 4 கல்லை தூக்கி போட்டால் போதும். ஏது தூக்கி போட்டால் போதும்? ஏது தூக்கி போட்டால் போதும்? நான் அடிக்கடி சொன்னேன், அமெரிக்கான்னு ஒரு வீட்டில் இருந்தது 10 வருஷமாக சும்மா கிடந்தது. அன்றைக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, அது 1 வருஷம் வெளியே வேற கிடந்தது. அதுக்கப்புறம் தூக்கி அதை உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. கதவு சாத்துறதுக்கு அந்த இதை லாக்கு அந்த இது உடஞ்சிட்டுன்னு அதை தூக்கி வச்சுருக்காங்க. ஸ்டெப்புக்கிட்ட கிடந்தது. சரி, அவங்களுக்கு ஒரு என்ன, தூக்கி போடவும் மனசு இல்லை, பார்க்கவும் நல்லா இருக்குது, வச்சுட்டே இருந்தாங்க. ஒருத்தர் வந்தார், கல் ஒரு மாதிரி இருக்குதே, உடச்சிட்டு போகலாமா? ஒரு சின்ன பீஸ் உடச்சிட்டு கொண்டு போய் போனார். நாசாட்டை கொண்டு போய் கொடுத்தார். அவன் சொன்னால், இது எங்கேப்பா கிடச்சிது? இது நம்ம நாட்டில் உள்ள கல்லே கிடையாது, நம்முடைய நம்ம பூமியில் உள்ள கல் இல்லை, வேறு கிரகத்தில் உள்ள கல். அப்படியா அப்படின்னு இங்கே வீட்டில் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வீடு தான், வாங்கணுன்னா படையை வந்து இறங்கிட்டு, இவங்க என்னடா இது படையை வந்துட்டு, அந்த கல் வேணுமா, தூக்கிட்டு போங்க. அது தெரியலை, தூக்கிட்டு போங்க. இல்லை சும்மா தூக்கிட்டு போகக்கூடாது, விலை பேசிடுவோம். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, என்ன விலை பேச போகிறாங்க இந்த கல்லுக்கு? அவன் 500 கோடி ரூபா. இவங்களுக்கு ஆச்சரியங்களோட நான் நினைக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் செத்தே போயிருப்பான். ஏன்னா 2 வருஷம் வெளியே கிடந்தது பாருங்க. அப்பமா நினச்சிப்பான், சே 2 வருஷம் வெளியே கிடந்தது நான் நினைச்சிருக்கலாம், தூக்கி வில்ல போட்டிருக்கலாம், இன்றைக்கி 500 கோடி ரூபா யாருக்கு வந்திருக்கும்? போச்சே அப்படின்னு வந்தவனுக்குள்ள ஆச்சரியத்தை விட வேதனை பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார். ஏன்னா ஒவ்வொரு நாள் அதுவும் பார்த்துருக்கான். அவன் வேறு இடைஞ்சல்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கிறான், இந்த கல்லை தூக்கி கொண்டு போட்டிருக்கீங்க இப்படி அப்படின்னு. ஏன்னா அவனெலாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிற ஆட்கள். ஒருத்தருமே கொடுக்க மாட்டேன்னு எழுந்துன்னு சொல்லிட்டு போயிருங்க. சுவிசேஷ வேலைக்கு எங்கேருந்து வர தெரியுமா? வானத்தை கிழிச்சு கொடுத்தார். 4 கல்லை தூக்கி வீட்டு பக்கம் போட்டுறாரு. கொடுத்தேன்னா பல கோடிக்கு போச்சுன்னா பெரிய இடம் வாங்கி சர்ச்சை கட்டி இருக்கிற ஜனத்துக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி கஷ்டப்படணுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அது செய்து இதை செய்து எழுப்புதல் வேறு மாதிரி வந்துடும். ஆமாம், நாம் கொடுக்குறத வச்சு தான் ஆண்டவர் செய்வாருங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் சொல்கிறானுங்க பாருங்க, அவனை பேச்சை கேட்டு கட்டாயம் கெட்டு போகாதீங்க. என்ன ஒருத்தனும் சொல்லலை, என்னை பற்றி யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் அவனை சொல்கிற ஆட்களெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆமாம், நாம் கொடுக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுறது நீங்கள். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுறது யார்? நாம். இதுக்கு இன்னொருத்த வந்து என்ன செய்யக்கூடாது? வழிகாட்டக்கூடாது. கொடுப்பதற்கு ரட்சிப்புக்கு வழிகாட்டலாம், வளர்வதற்கு வழிகாட்டலாம், தடைகளுக்கு வழிகாட்டக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு பாய் வேண்டாவதாக. சுவிசேஷ பிரபல்யம் அடையணும்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுக்க மாட்டார். அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்காரு. என்னை ஏன் வச்சுருக்காருன்னா, எனக்கு கீழே 4 பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்வதற்கு வச்சுருக்காரு. உங்களை ஏன் வச்சுருக்காருன்னா, கீழே கஷ்டப்படுற ஒவ்வொரு சபைகளுக்கும் செய்ய வச்சுருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு மேலே ஆளை ஏன் வச்சுருக்காருன்னா, உங்களுக்கு செய்ய வச்சுருக்காரு. ஒன்றன் பின் ஒன்றனாக வச்சுருக்கிறாரே தவிர இதை வந்து வேறு எதுக்கும் ஆண்டன்னு செய்யலை. ஒருவனை ஆசீர்வதிப்பது விருதாவை ஆசீர்வதிப்பதில்லை. ஆமாம், அவன் செய்வான்னு எதிர்பார்த்து ஆசீர்வதிக்காரு. கொடுக்கலைன்னா அது அவன் மனப்பான்மை, விட்டுருவார். அவன் சரி என் பங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவேன், ஆனால் கொடுக்கலன்னா அதை பற்றி கவலைப்படலை, இன்னொருத்தர் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு இன்னொருவன் இருக்கிறேன். கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக. அதுக்கு தான் சொல்கிறது, எதுவும் கையில் காசு வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு செலவு பண்ணு, எல்லாம் அதுக்கு வேண்டாமா இதுக்கு வேண்டாம் செய்வோம். ஏன்னா எப்படியா ஒரு எழுப்புதல் வேண்டும். ஆமாம், எழுப்புதலுக்கு ஜெபம் வேணும், சுவிசேஷம் வேணும், கொடுத்தல் வேணும். ஆமாம், ஒரு வேலை கொடுக்காமல் இருந்தால் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. ஆமாம், என்ன பாசம் இப்படி சுற்றி வந்துட்டாரு, உண்மைதான். கர்த்தருக்கு கொடுக்காத எவரும் எழுப்புதலுக்கு என்ன செய்யாதீங்க. வாங்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஸ்தாபனமும் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. வருவாய் மட்டும் வைத்துக்கொண்டு தங்களுடைய காரியத்துக்கு மட்டும் செலவழிப்பதற்கு வைத்திருப்பார்னு சொன்னால் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணி பிரயோஜனம். அங்கே போய் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, வேஸ்ட். நீங்கள் தனியாக வந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்டாவது கர்த்தர் எழுப்புதல் தருவார். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் போகிற இடமா இருந்தாலும் சரி, வந்த இடமா இருந்தாலும், இந்த சபையாக இருந்தாலும் சரி, எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி இந்த சபையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சந்தேகத்தில் கேளுங்க. நீங்கள் செலவு பண்ணுறீங்களா பாஸ்டர், அட்டவணை எடுத்து கொடுத்துருவோம். கர்த்தருக்கு பாய் கொண்டாவதாக. செலவு செய்யணும், சுவிசேஷ பணிக்கு செலவு செய்யணும், சுவிசேஷ பணிக்கு ஜெபம் பண்ணணும், சுவிசேஷ பணி செய்யணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. இதை செய்யும் போது பாவ அறிக்கை கட்டாயம் வரும், மாற்றங்கள் உருவாகணும், சபையில் மாற்றங்கள் உருவாகணும், ஜனங்கள் மத்தியில் மாற்றங்கள் உருவாகணும். அந்த எழுப்புதல் முதல்ல நம்மில் உருவாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம்,
என்கிட்ட உருவாச்சுன்னா என் சபை வீட்டுக்கு உருவாகும். என் வீடு இங்கே ஆராதிக்கும் போது, இந்த ஆராதனையில் ஒவ்வொரு எழுப்புதலாக இருக்கும்போது இங்கே எழுப்புதல் உண்டாகும். இங்கே ஒரு எழுப்புதல் உண்டானா பட்டணம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாசத்தை முடிச்சிருவோம். 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:8 வாசத்தை முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாம் காரைக்குடியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாம் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த எழுப்புதல் தாமதிப்பது ஏன் ஐயா? எங்கள் ஜெபம் ஒரு குறைவாக இருந்தால் மன்னியும், எங்கள் சுவிசேஷ பிரபலியம் கொஞ்சமாக இருந்தால் மன்னியும், ஒருவேளை நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கு செய்கிற காரியங்கள் குறைவாக இருந்தால் மன்னியும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே காரைக்குடி பட்டணம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கிரியை செய்யும். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினான், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான், நான் இந்த தேசத்திற்கு செழிப்பை சேமத்தை கட்டளையிடுவேன். ஆண்ட சொல்ற வார்த்தை அதுதான். அது கட்டாயம் உண்டாகும். எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகாரை முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுவே, அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பிடும், அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பிடும். எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் பட்டணம் மகிழ்ச்சியாய் நிரம்பட்டும். அதுக்கு எழுப்புதல் தான் காரணம். அது எங்கள் சபையில் உருவாகட்டும், அது எங்களில் உருவாகட்டும், எங்கள் குடும்பத்தில் உருவாகட்டும், எங்கள் சபையில் உருவாகட்டும். இந்த பட்டணத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் ஐயா. எங்கு எழுப்புதல் தெரியுதோ தெரியாது, அந்த அக்கினி எங்கள் சபையில் வந்து விழட்டும். ஒரு எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. நல்ல ஜபம், சுவிசேஷ பிரபல்யம், கர்த்தருக்கென்று கொடுத்தல், ஊழியத்திற்கென்று சபை வளர்ச்சிக்கென்று கொடுத்தல், இதோடு பாவ அறிக்கை ஜபங்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் செய்வமாக. அது கருத்திலிருந்து தேவ கருத்திலிருந்தால் வரும் என்பதை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்டீவன் ஜெபம். அழுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் கர்த்தர் அடையாளத்தை போடுவீராக. ஆண்டவரே அப்பா, சூசான் நகரம் கலங்கினது என்று வாசிக்கிறோம். ஆனால் எஸ்தர் தன் உயிரையும் துச்சமாய் நினைத்து தேவ சமூகத்திலே நின்று ஜெபித்த பொழுது ஆண்டவரே பிற்பாடு ஆண்டவரே சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்பா, கதறுகிற ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை ஆண்டவரே இந்த தேசத்திலே இந்த சபையிலே கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரும் மேலும் தேவனே அக்கினியை போடுவீராக. இப்பொழுது இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற தேவ ஆவியானவர் இந்த காரைக்குடி முழுவதிலும் ஆண்டவர் இந்த
எழுப்புதல் அக்கினி பரவட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவர் எரேமியாவுக்கு சொன்னது போல ஆண்டவரே அப்பா, நீங்கள் சிறைப்பட்டு போன அந்த தேசத்தின் சமாதானத்தை தேடி அதற்காய் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசத்திற்கு சமாதானம் உண்டாயிருக்கையில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் பயன்படுத்துவீராக. அதற்கு தடையாய் எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நீக்கி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. போதகர் மூலமாய் எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற காரியங்களை இந்த நாளிலே தெளிவாய் பிரசங்கித்தீர் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே காணப்படுமையானால் பலிபீடத்திலே சுட்டரிக்கப்படுவதற்கு இந்த நாளிலே அர்ப்பணித்து உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே எங்களை கொண்டு ஆண்டவரே எங்கள் எவரை கொண்டாகிலும் கர்த்தர் ரட்சிக்க தடையில்லை ஆண்டவரே. எழுப்பதில் எங்கள் கண்கள் காணட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு ரட்சகரின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம், நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று வேண்டும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விஷயம், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு